இன்றைக்கு 2011 ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ 1 தொடக்கம் 30 வரைக்கும் பார்க்க போகிறோம். முதலாம் கேள்வி, வெப்ப கடத்தாரின் அலகு. வெப்ப கடத்தாரோட சமன்பாடு இது எல்லாத்தையும் இதுக்கு மாற்றுவோம். கே தான் கேட்கார். கியூ வந்து வாட்டில் வரும். வாட்டில் இருக்கிறதால தேவைண்டா ஜூலுக்கு மாற்றலாம். இப்படி வராட்டி வாட்டுங்கிறது ஜூல் செகண்ட் மைனஸ் 1. ஒரு செகண்டுக்கு எத்தனை ஜூல் எடுக்குதுங்கிறது தான் வாட். ஸோ ஏக்கு பதிலாக மீட்டர் வர்க்கம், இதுக்கு கே மைனஸ் கேண்டு போடலாம். வெப்பநிலை வித்தியாசத்தை கேண்டு எடுக்கலாம், கெல்வின். திரும்ப கீழுக்கு மீட்டர் வெட்டுப்படும். ஸோ கேடு அலகு வாட், மீட்டர் மைனஸ் 1, கே மைனஸ் 1. இப்படி ஒரு அலகு இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது இருக்கு. அப்படி ஜூலுக்கு மாற்றணும்டா ஜூல் செகண்ட் மைனஸ் 1, மீட்டர் மைனஸ் 1, கே மைனஸ் 1. இப்படி ஒரு அலகு இருக்கான்னு கேட்டால் செகண்ட் மைனஸ் 1 விடையில் இல்லை. ஸோ வராது. அது ரெண்டாவது விட. இரண்டாம் கேள்வி, 1 சென்டிமீட்டர் வரிசையில் வெளிவிட்டமுள்ள ஒரு மென் இறப்பர் குழாயின் அப்பெருமானத்தை அளப்பதற்கு மிகவும் உகந்த அளவீட்டு உபகரணம். மென் இறப்பர் குழாயின் தாரத்தால 1 சென்டிமீட்டர் வரிசையில தான் இருக்கு. ஸோ உண்மையா பார்த்தா வேர்னியர் எடுக்குமானினாலே அளக்கலாம். ஆனா இப்போ கேள்வியில கேட்டுக்கிறது வந்து ஒரு மென் இறப்பர் குழாய். மென் இறப்பர் குழாய்னா சும்மா தொட்டாலே அது நவியும், அதாவது உருமாற்றம் அடையும். ஸோ விகாரம் அடைகிறதால இதை தொடாமத்தான் அளக்கலாம். தொடாம அளக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி வந்து நகரும் நுணுக்காட்டியால மட்டும்தான் நம்ம தொடாம அளக்கலாம். மற்றெல்லாம் தொட்டு தான் அளக்க வேண்டி வரும். ஸோ அஞ்சாவது விடை. மூணாம் கேள்வி, புவி மீது ஆவர்த்தன காலம் உடைய ஒரு எளிய ஊசல் சந்திரனுக்கு கொண்டு வரப்படுகின்றது. புவியினதும் சந்திரனதும் ஈர்ப்பிலான ஆர்முடுகளின் விகிதம் 6 எனின் சந்திரனின் மீது ஊசலின் அலைவு காலம் T7. பூமியிலையும் சந்திரனை ஈர்ப்பிலான ஆர்முடுகள் தாரார். பூமியில சந்திரன்ல பூமியிலே போல 6 மடங்கு குறைய. ஸோ இதுக்கு பதிலா எர்த் பூமியில ஆர்முடலை போல 6 மடங்கு குறைய. இதை பூமியில எடுத்தா இது வந்து GM. இது பூமியில, இது சந்திரன்ல. ஸோ இதுக்கு பதிலாக எடுத்தோம்டா GM பதிலாக G/6 போட்டால் மேலே வரும். ஸோ வர்க்க மூலம் 6T வரும். TE TM வந்துட்டு. ஸோ மூணாவது விடை. டூ 2011 4ஆம் கேள்வி பார்க்க போகிறோம். இயல்பான செப்பஞ்செய்கையில் உள்ள கூட்டு நுணுக்கு காட்டியின் இறுதி பிம்பம் எங்கே வருகின்றார்? முதலாவது மாயமானதா மெய்யானதா, தலைகளானதா நிமிர்ந்ததா, பொருளை விட பெருசா சின்னதா? இந்த மூணு கன்செப்டையும் தான் கேட்கார். ஸோ கூட்டு நுணுக்கு காட்டி உருவாக்குறதே பொருளை விட பெருசா பார்க்கறது. ஸோ பொருளை விட பெரியது. ஸோ அஞ்சாவது விட வராது. ரெண்டாவது நம்ம கண்ணால பார்க்கணும். ஸோ அது வந்து கட்டாயம் ஒரு மாய பிம்பமாக தான் இருக்கணும். மெய் பிம்பத்தை திரையில தான் பரலாமே ஒழிய கண்ணால பார்க்க இயலாது. ஸோ மாய பிம்பமாக இருக்கணும். ஸோ 1 2ங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இந்த இடத்துல FI வந்து வெளியே ஒரு குவிவு வில்லையா தொழிற்படும். வெளியே வில்லைக்கு ஒரு ஒப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இமேஜும் வரும். நிமிர்ந்ததாக தான் வரும். என்ற மாயம்பதி தான் உருவாக்குது. ஆனால் இந்த இடத்துல F ஒப்ஜெக்ட்
fi. f object என்ன செய்யும்டா ஆல்ரெடி இருக்கிற பொருளை தலகுலா மாத்திரும். ஏண்டா இதுக்கு வந்து மெய்பிம்பம் வரும். மெய்பிம்பத்தை தான் fe க்குள்ள கொண்டு வந்து நம்ம மாயபிம்பத்தை எடுக்கணும். மாயபிம்பத்தை பெறப்போறோம். ஸோ இது ஆல்ரெடி தலைகளா மாறினதால fi வந்து அந்த தலைகளான பிம்பத்தை தான் மாயபிம்பத்தை தான் தலைகளா திரும்ப அதை விட உருப்பெருக்கின ஒரு பிம்பத்தை தரும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம நிமிர்ந்ததை வைக்கும் கூட்டு நுணுக்கு காட்டியால பார்க்கக்குள்ள தலைகளான பிம்பம் தான் தெரியும். ஸோ விட வந்து முதலாவது, ரெண்டாவது வராது, முதலாவது. கடற்கரை அடைகின்ற அலைநீளம் லெம்டாவையும் வீச்சம் ஏஐயும் உடைய ஒரு சுனாமி அலையின் வடிவம் உருவில் காணப்படுகின்றது. அலையின் கதி அண்ணளவாக v சமன் வர்க்கமூலம் gd என்று தரப்படலாம். இங்கு d ஆனது கடலின் ஆழமாகும். அலை கடலை அடையும் போது லெம்டா வேகம் வீச்சம் எல்லாம் எப்படி மாறும் கேட்கார். ஸோ இந்த இடத்துல இருந்து உள்ளுக்கு வரக்குள்ள இந்த இடத்துல வேகம் கூட வீச்சம் குறைய இருக்கு. இதுக்கு காரணம் அலையிட சக்தி ரெண்டு விஷயத்துல தங்கியிருக்கு. ஒன்று அலையிட வேகம், ரெண்டாவது அலையிட வீச்சம். அலையிட வீச்சம் கூடண்டா அலையிட அழுத்த சக்தி கூட, வேகம் கூடண்டா இயக்க சக்தி கூட. இப்ப கரைக்கு வரப்போகுது, கரைக்கு வர வர வேகம் குறைய போகுது. ஏன் டி ஆழம் குறையுது, ஸோ வேகம் குறையும். இந்த இடத்துல வேகம் குறைய, ஆகவே மொத்த சக்தி மாறப்படாண்டா வேகம் இயக்க சக்தி குறையுது, அழுத்த சக்தி கூடணும். ஸோ வீச்சம் கூடும். அதோட v சமன் f லெம்டாவின் படி வேகம் குறைஞ்சா கரை அன்மிக்க குளங்கார் வேகம் குறையும்டா லெம்டா குறையும். மீடிரன் இந்த அலை உருவாகிறதுக்கு, இந்த சுனாமி அலை உருவாகிறதுக்கு எந்த ஒரு எரிகல்லோ ஏதோ ஒன்று ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒன்று தட்டுக்கள் உராஞ்சுபட்டு வெடிப்பொண்டு ஏற்படுத்தானே உருவாகும் இந்த அலை. அதுலதான் தங்கியிருக்குமே ஒழிய இது வேற எந்த காரணிகளாலையும் மாத்திராது. மீடிரன் ஒளி முதல்லையோ அதாவது ஏதாவது ஒரு முதல்ல மட்டும்தான் தங்கியிருக்கும். அது எங்க உருவாகுதோ அது சம்பந்தமான விஷயம். அதுல மட்டும்தான் தங்கியிருக்குமே ஒழிய வேகம் மாறத்தாலேயோ லெம்டா மாறத்தாலேயோ மீடிரன் மாறாது. ஸோ வேகம் குறையுதுண்டா லெம்டா குறையும். ஸோ லெம்டா குறையும், வேகம் குறையும். லெம்டா பி ஆகியன குறைகின்ற அதே வேளை ஏ அதிகரிக்குது. ஸோ ரெண்டாவது சரி. ஆறாம் கேள்வி. ஒரு ஒளி முதலின் கதியை காட்டிலும் விரைவான கதியுடன் வலப்பக்கமாக இயங்குகின்றது. பின்வரும் உருக்களில் எது அலைமுகங்களின் செலுத்தியை சரியாக காட்டுகின்றது? முதலாவது விட அது தியரி. ஏழாவது, பின்வரும் படலைகளில் எது ஒன்றுக்கு மேற்பட்ட பெய்ப்புகளை கொண்டிருக்க மாட்டாது? ஏஎன்டி படலைங்கிறது என் கேட், அடுத்தது ஓ கேட், அதெல்லாம் ரெண்டு இருக்கும். என்ஏஎன்டி எக்ஸ் எக்ஸ்ஓஆர் எல்லாம் வந்து ரெண்டு இருக்கும். நொட் கேட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பைப் இருக்கும். அதாவது ஒன்றை பூஜ்ஜியமா மாற்றும், பூஜ்ஜியம் இருந்தா ஒன்றா மாற்றும். அதான் வேலை. ஸோ நாலாவது. எட்டாவது, ஒரு மோட்டார் வாகன என்ஜினின் உருளைகளில் உள்ள வாயு அதன் தொடக்க கனவளவின் 1/9 நெருக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் பி கனவளவு வரைக்கும், இப்போ b/9 மாற்றப்படுது. இது ஆரம்பம், இது வந்து இறுதி. தொடக்க அமுக்கம் ஒரு ஏடிஎம். தொடக்க வெப்பநிலை 300 கெல்வினா, 27 300 கெல்வின். 21 பின்னர் நெருக்கடியின் பின்னர் உள்ள அமுக்கம் 21 ஏடிஎம் ஆகும். நெருங்கிய வாயுவின் வெப்பநிலை TN கேட்கார். இந்த இடத்துல உருளைக்குள்ள இருக்கிறது தான் கேட்கார். இலட்சிய வாயு இருக்கின்ற அது தாக்கத்தில் எதுலையும் ஈடுபடலை. தாக்கத்தில் ஈடுபடலைன்னா மூல நீக்க மாறல, PV சமன் NRT. மூல நீக்க மாறல, R மாறல. ஸோ PV × Tங்கிறது ஒரு மாறிலி. ஆரம்பத்தில் எடுப்போம்.
ஆரம்பத்தில் பி வந்து ஒரு ஏடிஎம் தர பி கீழே 300 இறுதியில் வந்து அது அதுக்கு சமனாக ஆகிய போகுது ஏன்னா மூல எண்ணிக்கை மாறல ஆர் மாறாது ஸோ 21 வி பை 9 கீழே டி டி வந்து எழுநூறு கெல்வின் 700லேருந்து 273 கழிச்சா 7 2 6ல் 2 போனால் 4 427 மூணாவது விடை ஆகைசி 9ஆம் கேள்வி ஒரு சீரான அடர்த்தியுடைய ஒரு கோளத்தின் திணிவு கோளம் 2 தர 10 கிலோகிராமா அதன் ஆரை 6.7 தர 7 மீட்டராம் கோள மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பழுத்தம் ஈர்ப்பழுத்தத்தை V சமன் மைனஸ் ஜிஎம் இங்கிள் ஆர் படி ஆல்ரெடி ஜி சாரார் 6.7 தர 10 - 11 தர எம்முக்கு பதிலாக 2 தர 10 6க்கு பதிலாக 6.7 தர 7 6.7 போகும் 2 தர 9 மைனஸ் முன்னுக்கு மறந்துடப்போடா ஜூல் கே மைனஸ் கிலோகிராம் -1 ஸோ முதலாவது விடை ப்ளஸ்லேயே தந்திருக்கார் அழுத்தம் ஒரு அழுத்தத்துக்கு மேக்சிமமே முடிவிலில் 0 தான் வரலாம் எல்லாமே மைனஸ் தான் வரும் அழுத்தத்துக்கு அப்போ எப்படி அழுத்த சக்திக்கு ப்ளஸ்ல வருதுண்டா இறுதி செய்ய ஆரம்பம் அது ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கிறேன் சும்மா ஒரு இடத்துல அழுத்தத்தை கேட்டா முடிவிலில மட்டும்தான் 0 அதான் ஆக மேக்சிமம் வருமானம் மற்ற எல்லா இடத்துலையும் மைனஸ்ல தான் இருக்கும் ஒரு மைனஸ்ல இருந்து இன்னொரு மைனஸை கழிக்கக்குள்ள அந்த பெரிய வருமானத்தால பிளஸ் ஆகுற 10ஆம் கேள்வி 100 கிலோ இலத்திரன் வோல்ட் இலத்திரன் கற்றை ஒன்று ஒரு உலோக இலக்கினால் நிப்பாட்டப்படும் போது அது உண்டாகுவது இலத்திரனை கொண்டு போய் ஒரு உலோக மேற்பரப்பில் அடிச்சா எக்ஸ்ரே வரும் இது எந்த அளவுக்கு சக்தி வேகத்தை கொடுத்து இதில் அடிக்கமோ அதுக்கேற்ற மாதிரி வன் எக்ஸ்ரே மென் எக்ஸ்ரே வரும் ஸோ எக்ஸ் கதிர் வரும் அதே மாதிரி ஒரு ஃபோட்டான் எக்ஸ்ரேங்கிறது ஒரு எனர்ஜி ஃபோட்டான் ஒரு சக்தி அதே இன்னொரு ஒரு எக்ஸ்ரே ஒரு உலோக மேற்பரப்பில் அடிச்சிங்கன்னா ஒரு இலத்திரன் வரும் அதாவது ஒரு ஃபோட்டானை ஒரு அந்த சோலார் பேனலில் நடக்கிறது அடித்தா இலத்திரன் வரும் ஸோ 5வது நியூத்திரன்கள் வரணும்டா அணு உலைகள் அப்படி அதில் தான் வரும் அணு ஆயுதங்கள் அணுகுண்டு வெடிக்கக்குள்ள அதே மாதிரி தான் வரும் அல்ஃபா பீட்டா எல்லாம் இல்லை எனர்ஜி எக்ஸ்ரே தான் வரும் 11ஆம் கேள்வி திணிவு எம்இயுடைய ஒரு இலத்திரன் ஒரு அழுத்த வித்தியாசத்தினூடாக ஆர்முடுக்கப்படும் போது ஒரு அழுத்த வித்தியாசம் இருந்தால் ஒரு இருக்கும் டெல்டா வி இதில் ஒரு ப்ளஸ் விஎம் மைனஸ் விஎம் வச்சு ஒரு இலத்திரன் ஆர்முடுக்கப்படுது டி ப்ரோக்லி அலை நீளம் லெம்டா அதே அழுத்த வித்தியாசத்தினூடாக ஆர்முடுக்கப்படும் போது புரோத்திரண்ட அதுக்கு மாறி கொடுக்கணும் சரி போகும்
எம்பி திணிவுடைய ஒரு புரோத்திரனின் டி புரோக்லி அலைநீளம் என்று கேட்கார். ஒரு அழுத்த வித்தியாசம் வரத்தால் இதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ E சமன் P வர்க்கத்தின்கீழ் 2m இதுதான் சக்தி சம்பந்தப்படுது. அடுத்தது லெம்டா டி புரோக்லி அலைநீளம் சம்பந்தப்படுது. H P உந்தம் சம்பந்தப்படுது. ஸோ இதான் சமன்பாடு. P சம வர்க்கமூலம் 2m E. ஸோ லெம்டா நேர்விகித சமன் 1 வர்க்கமூலம் m. ஏண்டா E வந்து ரெண்டுக்கும் ஒரே அழுத்த வித்தியாசம். ஸோ அதில் அழுத்த வித்தியாசத்தால் அது கிடைக்கிற சக்தி சமன் VQ. ஸோ இலத்திரனுக்கும் புரோத்திரனுக்கும் அதில் Q சமன் V சமன் என்ற ஒரு தரவுல தந்திருக்கார். அதே அழுத்த வித்தியாசத்தினோட ஆறுமுகப்படுதான். ஸோ சக்தி சமன் ஸோ லெம்டா நேர்விகித சமன் m. ஆகவே லெம்டா P லெம்டா E சமன் மாறி வரும் ME MP வரும். ஸோ லெம்டா P சமன் லெம்டா தர E P ரெண்டாவது. 12ஆம் கேள்வி. M திணிவுடைய ஒரு குச்சி ஒரு கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. திணிவு கெபிலியமையுடைய ஒரு ஆப்பு மீது வைக்கப்பட்டுள்ளது. தொகுதியின் சுயாதீன பொருள் வரைபடமானது உருவில் காணப்படுகின்றது. வரிப்படத்தில் குறிக்கப்பட்டுள்ள விசைகளில் எவை தாக்க மறுதாக்க ஜோடிகளாக கருதப்படலாம். இதுல குழம்பிருக்கிற விஷயம் வந்து திணிவு 3 இடத்துல வருது. திணிவை பிரிச்சிருக்காரு அவ்வளவுதான். ஆனா திணிவு இதான் mg அதைத்தான் சொல்ல பிரிச்சிருக்காருன்னு பார்க்கமா. திணிவுட மறுதாக்க விசை பூமியில தான் தாக்கும். ஒரு பொருள்ல தாக்குற mg தாக்குதுண்டா அதுக்கான மறுதாக்க விசை பூமியில மையத்துல தாக்கும். இந்த மேற்பரப்புல எல்லாம் மறுதாக்க விசை வராது. ஸோ mg sin θ வந்து F-க்கு சமன் ஓய்வுல இருந்தா அதுக்காண்டி அது தாக்க மறுதாக்க விசையா கருதப்படாது. இந்த இடத்துல தாக்க மறுதாக்க விசை ஈயும் சியும் பியும் ஏயும் பியும் ஏண்டா இந்த குற்றின் இதுல படுறதால சி உருவாகுது. அதுக்கே சமனும் எதிரமா இ உருவாகுது. அதே மாதிரி தான் இது படுறதால ஏயும் பியும் உருவாகுது. ஸோ திணிவு வாரத ஒன்றும் வராது. இசியுமே பியும் 4வது. இது பார்த்துக்கிட்டே செல்லலாம். சடத்துவ திருப்பம் I2ஐயும் கொணக்கதி ω2ஐயும் உடைய ஒரு விண்வெளி ஓடம் திரும்ப I1 ω1 உடைய விண்வெளி ஓட்டத்தோட அச்சு வழியே ஒப்பமாக இணைகிறது. ஸோ உந்தம் காப்படையும். ஆரம்ப உந்தம் இறுதி ஒப்பமாக இணைஞ்சதுக்கு பிறகு ரெண்டும் ஒரே பொது வேகத்தோட சுத்த போகுது. ஸோ I1 ω1 பிளஸ் சமன் ஒமேகா டேஷ். ஸோ ஒமேகா டேஷ் வந்துட்டு 4வது விட இது வந்து கீழே 14ஆம் கேள்வி. கனவுளவு வியையும் திணிவு M0ஐயும் உடைய ஒரு வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலத்தில் n எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் நிரப்பப்பட்டுள்ளன. அதுக்குள்ள குண்டுகளை போட்டிருக்கார். n எண்ணிக்கை இவற்றில் x கண்ணாடி குண்டுகளாகும். இதுல x எண்ணிக்கையான குண்டு கண்ணாடி குண்டாகும். ஸோ எக்ஸ் வந்து கண்ணாடி குண்டுகளோட எண்ணிக்கை. ஆகவே உருக்கு குண்டுகளோட எண்ணிக்கை n-x. உருக்கு குண்டுகளினதும் கண்ணாடி குண்டுகளினும் திணிவுகள் முறையே ms உருக்குட mg இல்ல மாறி கண்ணாடியில mg உருக்குட ms. ஸோ mg மொத்த பலித அடர்த்தியாக என்னத்திரண்டா
കൊள்ഹലത്ര മൊത്ത കൊள்ഹലത്രയും മൊത്ത പലിതാടത്തിന്റെ പലിതാടത്തി സമൻ മൊത്ത തുണിവ് இந்த தொகுதியில மொத்த துணிவு அதன் கீழ் அதுல மொத்த கனவளவு கொள்கலத்தை தானே கொள்கலத்திர மொத்த கனவளவு ஸோ மொத்த துணிவு வந்து எக்ஸ் mg plus n minus x ms plus m naught மொத்த துணிவுங்கள் கனவளவு v ஸோ அஞ்சாவதோட ஒரு துணிக்கையின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவு காணப்படுகின்றது ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஸோ கிராஃப் வருது ஒன்று படித்திறன் இல்லைண்டா பரப்பு இது v இன்ட்டு டி தான் எஸ் ஸோ இதில் பரப்பை பார்க்கணும் பரப்பு எல்லாம் ப்ளஸ்ஸுக்கு மேலே கிடக்கு ஸோ ஃபுல்லாக கூட போகுது குறையாது ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு கணத்துலையும் பரப்பு கூடுதோ ஆனால் கூடுற அளவு குறையுது ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வரும் கொஞ்ச நேரத்துக்கு மாறல ஸோ இந்த நேர்கோடு வரும் ஸோ இதுக்கு பிறகு கூடுற அளவும் கூடுது ஸோ இந்த மாதிரி வரும் அஞ்சாவது விட இப்படியும் பார்க்கலாம் இன்னொரு முறை இருக்கு இது வந்து எஸ்டி கிராஃப் இதுல இருந்து யோசிச்சா இதுவும் இதுல விட வரணும் இதுல இருந்து இங்க ஆரம்பத்துல வேகம் மேக்சிமத்துல இருக்கு போ வேகம் குறையுது இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியமாகி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு ஸோ அதான் கிராஃப் குறைஞ்சிட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பூஜ்ஜியமா இருக்கு திரும்ப வேகம் பூஜ்ஜியத்துல இருந்து படிப்படியா கூட்டிட்டு போகுது இதில் படித்திறன் தானே பார்க்குறேன் எஸ் பை டி வேகம் ஸோ அஞ்சாவது விட 16வது கட்காசம் உள்ள நோயாளி ஒருவருக்கு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவருடைய கண் வில்லைக்கு பதிலாக ஒரு நிலைத்த குவிய தூரத்தையுடைய ஒரு செயற்கை வில்லை இடப்பட்டது பின்னர் அவருடைய பார்வை 10 மீட்டர் தூரத்தில் உள்ள பொருள்களை பார்ப்பதற்கு சிறந்ததென காணப்பட்டது வாசிப்பதற்கு அவர் பயன்படுத்த வேண்டிய வில்லை அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் கண்ணான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்கறது கண் மாதிரி இல்லை ஸோ 10 மீட்டர்ல இருக்கிற பொருளை குவிக்கக்கூடிய மாதிரி இந்த வில்லை செட் பண்ணி உள்படுத்தி வச்சிருக்கார் இப்போ அவர் அண்மை புள்ளி 25 வாசிக்கணும் ஒரு பொருளை 25 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பொருளை வாசிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு கண்ணாடியார் பில்லு வந்து போட வேண்டியிருக்கும் ஸோ இப்படி வந்து இங்கிருந்து வார வேண்டிய கதிரை இங்கே குவிக்கணும் ஸோ கதிர் குவியணும் இப்படி வாரது இந்த திசையில போறதுக்கு பதிலாக இந்த திசைக்கு குவிய வைக்குது ஸோ குவியவில்லை தேவை விரிவில்லை தேவை வராது இந்த கண்ணுக்கு 10 மீட்டர்ல இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஸோ தெளிவா தெரியும் இங்கிருந்து வார கதிரை அது இங்க குவிக்கணும் ஸோ இந்த இப்படி போன கதிரை அது இந்த திசைக்கு மாத்தி இப்படி குவிக்குது ஸோ இது குவியவில்லை தேவை அடுத்தது போட வேண்டிய வில்லோட பொருள் தூரம் வந்து 25 சென்டிமீட்டர் பிம்ப தூரம் வந்து 10 சென்டிமீட்டர் FN 10 மீட்டர் FN ஹேக்கர் இப்போ நான் ஏன் இது ரெண்டும் பிளஸ் எடுத்துட்டா இந்த திசையில ஒளி இந்த திசையில இருந்தா பொருள் இருக்கு
ஸோ ஒளி செல்ற திசையில எடுத்தா மைனஸ், அதுக்கு எதிர் திசையில எடுத்தா நீளமான இருந்தா பிளஸ். ஸோ இதுல இருந்து எதிர் திசையிலான் ரெண்டுமே அடக்கம், அதால ரெண்டும் பிளஸ். வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தினா ஒன்றிங்கள் வி மைனஸ் ஒன்றிங்கள் வி சமன் ஒன்றிங்கள் எஃப். ஒன்றிங்கள் வி வந்து 10, 1000, ஒன்றிங்கள் 1000 ஒன்றிங்கள் 25 சமன் ஒன்றிங்கள் எஃப். ஸோ இதை ஃபுல்லா சுருக்குறல என் அண்ணளவா தான் கேட்கார். ஸோ 1975 ஒரு 25 சென்டிமீட்டர் தான் குறையுது. ஸோ இது அண்ணளவா ஒன்று எடுப்போமே, 1 தர 25 எஃப் சமன் 25 சென்டிமீட்டர். மைனஸ்ல வரத்தால விட குவிவு இல்லை. மூணாவது விட இது 1000, இது 975 அண்ணளவா 1 கிட்ட வரும். 1 தசம் ஏதாவது ஒரு விட வந்து வரப்போகுது. ஸோ அண்ணளவா 25 சென்டிமீட்டர். சிறிதளவில் வேறுபடும் மிருகங்களையுடைய இரு ஒலி அலைகளினால் உண்டாக்கப்படும் விளைவு அலை உருவில் காணப்படுகின்றது. அடிப்பு முடிரன் என்று கேட்கார். இந்த இடத்துல வீச்சம் கூட உரத்த ஒலி, இந்த இடத்துல ஒலி இருக்கிறது. அடுத்தது உரத்த ஒலி. முதல்ல ஒரு செகண்ட்ல எத்தனை உரத்த ஒலி கேட்குதோ அதுதான் அடிப்பு. ஸோ முதலாவது உரத்த ஒலி கேட்கறதுக்கு 0.5 செகண்ட் எடுக்குது. அப்படி இல்லாட்டி இப்படி பார்க்கலாம். முதலாவது உரத்தொலி 0.25 எடுக்குது, ரெண்டாவது உரத்தொலி 0.75 எடுக்குது. அது ரெண்டு கடைப்பட்ட நீளம் நேரம் 0.5 செகண்ட். அதாவது ஒரு உரத்த ஒலி ஏற்படுறதுக்கு எடுக்கிற நேரம் 0.5 செகண்ட், ஒன்றிலிருந்து மற்றது போகல. ஸோ எஃபி வந்து ஒன்றிங்கள் டிவி, ஒன்றிங்கள் அரை 2 ஹெர்ட்ஸ். இதுல வந்து ஒண்ணுமே பார்க்க தேவையில்லை. ஒரு செகண்ட் அதில் எத்தனை உரத்தொலி வருது, 2 தடவை வருது. ஸோ 2 ஹெர்ட்ஸ் எழுதலாம். ரெண்டாவது விடை. ஸோ வீச்சம் கூடினா உரப்பு கூட, சக்தி கூட. அந்த இடத்துல வீச்சத்துக்கும் சக்திக்கும் தொடர்பு. அதாவது வீச்சம் கூடினா சக்தி கூட, சக்தி கூடினா உரப்பு கூட. அந்த பெரிய ஒரு சத்தம் கேட்கும். 18வது வரிப்படத்தில் காணப்படும் ஒழுங்கமைப்பானது ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையை புள்ளி எஸ்ஸில் குவிய பயன்படுத்தப்படுகின்றது. உரு ஏபிசி எனும் ஒளியியல் மூலங்கள் என்னென்னு கேட்கார். இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை தலகுலா மாத்துறது, இது திரும்ப மேல் நோக்கி மாத்துது. ரெண்டும் இதுக்குள்ள ஏயும் பியும் ஒரே ஆக்கள். சி வந்து குவியவில்லை, அதை பார்த்தா தெரியுது. சி வந்து குவியவில்லை வரணும், குழியவில்லை நம்ம வருது. 4வது வராது, 3வது வராது, முதலாவது வராது. 2 இல்லைண்டா 5. ரெண்டாவது 60 60 60 60 வகை சி அறியம் 90 வகைக்குள்ள திருப்ப மாட்டுச்சு. அப்படி திருப்பணும்டா செங்கோண இருசம பக்கம் முக்கோணி அறியத்தால மட்டும்தான் ஏழும். செங்கோண இருசம பக்கம் அறிய மட்டும்தான் 90 வகைக்குள்ள திருப்பும். ஸோ ஏயும் பியும் செங்கோண இருசம பக்கமுக்கு அறியம். ஸோ 45 90 45 அறியம். ஸோ 5வது விட. உள்விட்டம் 4 மில்லிமீட்டரை உடைய ஊசிக்கு பதிலாக உள்விட்டம் 2 மில்லிமீட்டர் உடைய ஊசியை பயன்படுத்தி மருந்தை செலுத்துவதற்கு ஒரு தாதி தனது பெருவிரலினால் பிரயோகிக்கப்பட வேண்டிய கூடுதலான முக்கம் யாது? இரு வகை ஊசிகளிலும் இரு நீளங்களும் ஒரே நீளம்
நீளத்தை உடையன எனவும் கனவுளவு பாய்ச்சல் வீதம் ஒரே அளவு எனவும் கொள்க. ஊசி இது வந்து 0.4 மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு ஊசி 0.4 இன்னொன்று 0.2 அது மட்டும்தான் மாறுது. V/T சமன் πr இன் 4ஆம் அடுக்கு டெல்டா P இங்கு 8 η L இதான் சமன்பாடு. ஸோ கனவுளவு பாய்ச்சல் வீதம் மாறல, மேலதிக அமுகத்தை தான் கேட்கார், அதோட அதில் மடங்கு மட்டும்தான் கேட்கார். ஸோ டெல்டா பி நேர்மாறு வீத சமன் ஒன்றிங்கில் 6 4ஆம் அடுக்கு. மற்ற எந்த ஒரு காரணியமும் மாறல, வி மாறல, டி மாறல, எல் மாறல, ஈட்டா மாறல, கியூ மாறல, அதை தந்துட்டார். ஈட்டா எல் பை ஒன்றும் மாறல. ஸோ டெல்டா பி நேர்மாறு வீத சமன் ஒன்றிங்கில் 6 4ஆம் அடுக்கு. ஸோ எல்லாம் முழு எண்ணில் தான் இருக்கு. 1 0.4 0.2. ஸோ 2 4ஆம் அடுக்கு 16 மடங்கால கூடும் 5ஆவது விட. அடுத்த வேண்டாம் போட்டும் பார்க்கலாம். ஒன்றுங்கள் டைம் போகும். 0.4 0.4 4ஆம் அடுக்கு, அதாவது திரும்ப P1 P2 எடுத்து 0.2 4ஆம் அடுக்கு. இதை பொழுது 2 மடங்கு. ஸோ 2 4ஆம் அடுக்கு 2 மடங்கு தர 4 16 வரும் விட. சுருக்கி பார்க்கலாம். 5ஆவது 20ஆம் கேள்வி. 1 16 வந்திருந்தா திரும்ப 0.2க்குள்ள நேர்மாறு வீத சமன் தானே. ஸோ 6 சின்னதென்றா அமுக்கம் பெரிய அமுக்கம். ஸோ 0.2க்குள்ள கூட அமுக்கம் இருக்கும். 0.4 மில்லிமீட்டர்ல இருக்கிற அமுக்கத்தை விட 16 மடங்கு 0.2 மில்லிமீட்டர் ஊசிக்குள்ள இருக்கும். 20ஆம் கேள்வி. ஒரு தாங்கியில் ஏற்றப்பட்டுள்ள ஒரு பொருள் ஊசி ஓவின் ஒரு குழிவு வில்லை எல்லினால் உண்டாக்கப்படும் பிம்ப மையானது பொருளூசியுடன் ஒரே வரிசையில் அமையுமாறு செய்யப்பட்டு வில்லையின் மையத்தில் வெட்டப்பட்டுள்ள ஒரு சிறிய வட்டத்துடைய எச்சினூடாக பார்க்கப்படுகின்றது. பின்வரும் உருவங்களில் எது பொருளூசி ஓவினது பிம்பம் ஐயினது பிம்பத்தை சரியாக காட்டுகின்றது? ஸோ இந்த இடத்துல தெரிகிறது பிம்பம். இதுக்குள்ளால தெரிகிறது வந்து பிம்பம். இதுக்குள்ளால தெரிகிறது வளையத்துக்குள்ளால தெரிகிறது உண்மையான ஊசி. இது அதிர பிம்பம். குவி வில்லைக்குள்ளால பார்க்கக்குள்ள தெரிகிற பிம்பம் தான் இது, இந்த ஐ. ஸோ ஒரு குழிவு வில்லை என்று சாரார். குழிவு வில்லை. ஸோ குழிவு வில்லையிட மெய்ப்பொருளுக்கு உரிச்சிருத்த மாயபிம்பம் வரும். மாயபிம்பம்டா நேரானது. ஸோ 2ஆவது வராது, 5ஆவது வராது. அதோட உரிச்சிருத்ததுங்கிறதால 4ஆவதும் வராது. ஸோ வரப்போறது 1 அல்லது 3. உரிச்சிருத்த பிம்பம். ஸோ உண்மையான ஊசியை விட சின்னதாக இருக்கும். ஸோ 3ஆவது வரையலாம். ஏண்டா இந்த வளையத்துக்குள்ளால தெரிகிறது உண்மையான ஊசி. ஸோ அது பெருசாக தான் இருக்கும் பிம்பத்தை விட. ஏண்டா உரிச்சிருத்ததே. ஸோ முதலாவது விட. ஸோ இது ஒரு தியரி கேள்விதான். ஒரு நிற ஒளிக்கதிர் குறியில் காட்டப்பட்டுள்ளவாறு N1 N2 N3 N4 ஆகிய முறை சுட்டிகளுடைய ஊடுகாட்டும் பிளாஸ்டிக்கு 4 படைகளினூடாக செல்கின்றது. வெளிப்பாடு கதிர் CD ஆனது ABக்கு சமாந்தரமாம். இது எதுவும் சமாந்தரமெனில் எது இதில் உண்மண்டு கேட்கார். எல்லாம் சமாந்தரமா ஊடகங்கள் இருக்கக்குள்ள ஒரே ஊடகத்துக்குள்ள போகக்குள்ள அதே எந்த பாதையை தெரிவு செஞ்சதோ அதே பாதையோட போகும். ஸோ இது ஒரு தீட்டாண்டா இதே தீட்டாவோட தான் இதுவும் ஒரே சமாந்தரமா போகும். அதான் மொழி. ஸோ ஒரே ஊடகத்துக்குள்ள ஒரே
சமாந்தரமா போகும். ஸோ N1ம் N4ம் சமன், ஏன் இது சமாந்தரமா போகுது. ஸோ N2 N3குள்ளாலையும் அதே மாதிரி சமாந்தரமா போனா அது ரெண்டும் சமன். ஸோ N2 N3 பற்றி அவர் செல்லையும் இல்லை, அதை பற்றி கதைக்கையும் இல்லை. நமக்கு கூட பெருசா சின்னதாண்டாலாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் தரல. ஸோ 4வது தான் முடியும். உருக்களில் அம்புக்குறிகளின் நீளமும் அம்புத்தலையும் வளிமூலக்கூறுகளின் இயக்கத்தின் பருமன்களையும் திசைகளையும் வகை குறிக்குமெனின், ஓர் அடைத்த குழாய் அதன் முதல் மேற்றொனியில் பரவிவரும்போது அக்குழாயில் உள்ள வளிமூலக்கூறுகளின் இடப்பெயர்ச்சியை பின்வரும் உருக்களில் சரியாக வகை குறிக்கிறது. ஸோ முதலாம் மேற்றொனியில் அதிருது. படங்குறாங்க நெக்ஸ்ட். இதுவும் கணு, இதுவும் முரண் கணு. ஸோ 2 கணு இருக்கணும், 2 வேறு விஜயத்தில் அதிர்ற முரண் கணு இருக்கணும். என்ன விடன்னு பார்ப்போம். முதலாவது வராது, 2 கணு முதலாவது இருக்கட்டும். 2வது வராது, இந்த இடத்துல கணு. ஸோ 2ம் 4ம் வராது. ஸோ கீழுக்கு வந்து கணு வரணும், அதில் இல்லை. ஸோ 5வது இதுக்கு அடுத்தது தான் உயர் விச்சம். ஸோ அதுவும் வராது. இதுக்கு அடுத்தது சின்னது இருக்கட்டும். மூணாவது கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரிக்கு, ஏண்டா இந்த இடத்துல ஒரு சின்ன விச்சம், அதுக்கு அடுத்தது நல்ல பெருசி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விச்சம், அதுக்கு அடுத்தது ஒரு டொட், அதுக்கு அடுத்தது சின்ன விச்சம், அதுக்கப்புறம் பெருசி. ஸோ 3வது சரி. 5வதுல ஏன் போலண்டா கணுவே இல்லை, ஒரு கணு தான் இருக்கு, ஆனால் 2 கணு வரணும். ஸோ அது முதலாவது அந்த கணு முரங்கணு வச்சு வெட்டுவோம். முதலாவது வராது, ஏன்னா கீழுக்கு இல்லை இருக்கு, முதலாவது கீழுக்கு இருக்குது. 2 கணு இருக்குது, ஆனால் நடுவில் கணுவை காணல, மேலுக்கு கணு இருக்கு. ஸோ முதலாவது வராது. 2வதும் வராது, ஏண்டா கீழுக்கு கணு வரணும், ஓய்வு. ஸோ வராது. 3வது வரலாம், 4வது வராது, 5வதும் வராது. 5வது ஏன் வராதுன்னா இடையில கணுவை காணல. ஸோ 3வது விட. 23ஆம் கேள்வி. ஒரு ஒப்பமான சுவர் Aயிலிருந்து ஒரு குறித்த தூரத்தில் Bயில் ஏற்றப்பட்டுள்ள ஒரு தனி மீடரின் உள்ள ஒரு ஒலிக்கற்றை காலுகின்ற ஒரு ஒலிபெருக்கி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு அமுக்க மாறல்கள் டெல்டா பிக்கு உணர்ச்சியுள்ள ஒரு ஒலி உணரி ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லப்படும் போது சுவரிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் ஒரு இழிவு ஒளி மட்டும் உணரப்படுகின்றது. சுவரிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில்
இழிவு ஒளி மட்டம் உணரப்படுகிறது. வழியில் ஒளியின் கதி 320 ms-1 எனில் ஒலிபெருக்கியில் காலப்படும் ஒளியின் விடலன் யாது? எப்பயுமே ஒரு நிலைத்த இடத்துல கணு தான் உருவாகும். ஸோ அந்த மாதிரி தான் அலை வரப்போகுது. அங்கால எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு நின்ற அலை தான் உருவாகும். ஏன் பட்டு தரிக்குது அலை, ரெண்டு அலை எதிரெதிர் திசையில வந்து ஒரு அலை இந்த திசையில வருது, இன்னொரு அலை பட்டு தரிக்குது. ஸோ ஒரு நின்ற அலை உருவாக போகுது. ஸோ நிலைத்த ஒரு கணுவும் முரண்கணு உருவாகும். இந்த இடத்துல இது சுவர்னு எடுக்கன், இதுதான் சுவர். இது இருந்தால் உருவாக போகுது நிலைத்த நிலையான அலை உருவாக போகுது, நின்றலை. இந்த இடத்துல காணும். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது இழிவு அமுக்க மாற்றம் எதில் உருவாகும். ஸோ முதலாவது இது இடப்பெயர்ச்சி காணும். இது வந்து இடப்பெயர்ச்சி முரண்கணு. முரண்கணுங்கிறது ஒரு மேக்சிமத்துக்கு குறிக்கிறது. இது மேக்சிமம் வீச்சம் இடப்பெயர்ச்சி அடைகிறதால இதை இடப்பெயர்ச்சி முரண்கணுன்னு சொல்றேன். அமுக்கத்துல இந்த மாதிரி தான் அலைய போகுது, வெட்டாங்கலை. இதுவும் கணு, இதுவும் கணு, மற்ற எல்லாம் முரண்கணு. கணுவுல தான் உயர் அமுக்கமும் இருக்கும், ஆக இழிவு அமுக்கமும் கணுவுல தான் உருவாகும். ஸோ அமுக்க மாற்றம் டெல்டா பி சமன் அந்த குறிப்பிட்ட புள்ளியில் அமுக்கம் சய வளிமண்டல அமுக்கம். சயல்ல இது வளிமண்டல அமுக்கத்தை விட அதுல குறிப்பிட்ட அமுக்கம் பெருசா இருந்தா இதுல இருந்து கழிக்கணும். வளிமண்டல அமுக்கம் அந்த அமுக்கத்தை விட பெருசா இருந்தா வளிமண்டல அமுக்கம் பெருசா இருந்தா வளிமண்டல அமுக்கத்துல இருந்து கழிக்கணும். அப்பதான் அதான் அமுக்க மாற்றம். ஸோ அமுக்கம் ஆக கூடினதும் கணு இடப்பெயர்ச்சி கணுதான். அமுக்கமாக குறைஞ்சதும் அதே இடப்பெயர்ச்சி கணுதான். முரண் கணுவுல அமுக்கம், ஆனா அமுக்க மாற்றம் கூடினது கணு. இடப்பெயர்ச்சி கணுவுல அமுக்க மாற்றம் கூட, இடப்பெயர்ச்சி முரண்கணுல அமுக்க மாற்றம் 0, அமுக்க மாற்றம் இல்லை. ஆக இழிவு இது அமுக்க மாற்றத்தை தான் வாசிக்குங்கிறதால இழிவு ஒலி அமுக்க மாற்றம் குறைஞ்ச இடத்துல உருவாகும். ஸோ முரண்கணு இடப்பெயர்ச்சி முரண்கணுல உருவாகும் இழிவு அமுக்க மாற்றம். ஸோ உளவு புள்ளியையும் 2 மீட்டர்னு தாரார். ஆகவே லெம்டா சமன் 8 மீட்டர், வி சமன் எஃப் லெம்டா. ஹெர்ட்ஸ். அமுக்க மாற்றம் ஆக குறைஞ்சது இடப்பெயர்ச்சி முரண்கணு, அதை அமுக்க கணுன்னு சொல்றேன். ஏன் அமுக்க மாற்றம் குறையங்கிறதால அமுக்க கணுன்னு சொல்றேன். இடப்பெயர்ச்சி அதுல கூடங்கிறதால முரண்கணுன்னு சொல்றேன். இதை இடப்பெயர்ச்சி கணு என்றும் அமுக்க முரண்கணு என்றும் சொல்றேன். கணுவை அதுக்கு 2 பேர் இருக்கு. ஸோ அவ்வளவுதான், தெரிய வேண்டியது ஒன்றுதான். கணு அதாவது இடப்பெயர்ச்சி கணுவுல அமுக்க மாற்றம் கூட, முரண்கணுவுல அமுக்க மாற்றம் குறைய. ஒரு சீரற்ற துளை ஆரையுடைய கண்ணாடி மைத்துளை குழாயிலான கண்ணாடியுள் இரச வெப்பமானி ஒன்று ஒரு சரியான வெப்பமானிக்கு எதிரே தரங்கணிக்கப்பட்டுள்ள போது பெறப்படும் வளை உருவில் காணப்படுகின்றது. இங்கு θp சரியான வெப்பமானியின் வாசிப்பும் θf சீரற்ற வெப்பமானியின் ஒத்த வாசிப்பும் ஆகும். பல மாணவர்கள் குறித்த வளையை கருதுவதன் மூலம் மைத்துளை குழாயின் வடிவத்தை பின்வருமாறு உயிர்த்தறிந்துள்ளனர். வடிவத்திற்கான மிகச்சிறந்த மாதிரி உருவை பின்வருவனவற்றில் எது வகை குறிக்கின்றது? இதில் இருக்கிறதிலே பெரிய படுத்திறனையும்
சின்னதையும் எடுக்க. இப்போ ரெண்டையும் ஒரே மாதிரி இருந்திருந்தா சரியானதை வாசிச்சா இது 45 பாகைக்குள்ள போயிருக்கும். இது சரியா இருந்திருந்தா. ஏன் இது ஒன்றுண்டா இது ஒன்றை தான் வாசிச்சிருக்கணும் ரெண்டு வெப்பமானி. அப்ப tan θ சமன் 1 θ சமன் π/4 45 பாகைக்குள்ள போயிருக்கணும். இது சரி நேர் கோடு. ஆனா இது அப்படி போகல. இது ஒன்று சாயுது ஒரு பக்கம் ஒன்று கூடுது. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து θp மாறுறது, அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கோடுன்னு போடுறேன். இது வந்து θp மாறுறது, இவ்வளவு வந்து θf மாறுறது. உண்மையான வெப்பமானி சின்ன வாசிப்பு தான் எடுக்குது. ஸோ ஒரே வெப்பமானி தான், ஆனா வேற வேற வாசிப்பை காட்டுது. அதுக்கு காரணம் இதுல பரப்பு வித்தியாசமா இருக்கும். குறுக்குவெட்டு பரப்பு வித்தியாசமா இருக்கிறால அந்த மாதிரி வாசிப்பு எடுக்குது. ஸோ இதுல டெல்டா வி ரெண்டுக்கும் சமன். என்ற உள்ளுக்கு இருக்கிற திரவயம் ஒன்றுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் அளவு கோடிட்டிருப்பாங்க. ஸோ இவர் இதான் உண்மையான வாசிப்பு எடுக்கக்கூடிய வெப்பமானி. இது θf. குறுக்குவெட்டு பரப்பளவு மாறி இருக்கின்ற இவருக்கு தெரியாது. ஆனா இதுதான் சரியான வெப்பமானின்றது. இந்த குறுக்குவெட்டு பரப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் உயரத்தை பிரித்து அதில் வெப்பநிலை வித்தியாசத்தை தரங்கணிச்சிருப்பாங்க. இப்போ டெல்டா வி சமன் A × H. இப்போ குறிப்பிட்ட ஒரு 10 பாய்சிக்கு, அதாவது 90 100 10 பாய்சிக்கு எவ்வளோ கனவளோ விரியுதுன்னு பார்த்து அதுவும் அந்த வெப்பமானியில குறுக்கோட்டு பரப்பளையும் கண்டு அதுக்கான எச்சை கண்டு அதை அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 பாய்சியை பிரிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையான வெப்பமானி குறையத்தான் வாசிக்கிறது குறைய. போலியான வெப்பமானி கூடிய வாசிக்குது. அப்படி என்றா உண்மையான வெப்பமானி இதை வாசிக்குதுண்டா இதே அளவு கனவளவை வச்சு இது கூடிய வாசிக்குதுண்டா இத பரப்பு குறைய குறைஞ்சிருக்கு. போலியா வாசிக்கிற வெப்பமானிட ஏ வந்து குறைய. ஸோ அதான் H கூடிய வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுதான் ஆக மேக்சிமம் படித்திறன் ஆக குறைஞ்சது இதுதான் RS தான். ஆகவே இதுதான் சின்ன குறுக்கோட்டு பரப்பு இருக்கணும். வெப்பமானியில அந்த மொத்த நீளத்துக்குள்ளே சின்னது RS குறுக்கோட்டு பரப்பு தான் சின்னது. ஸோ என்னென்ன வெட்டுப்படும்? RS சின்னதுங்கிறதால 2ம் 5ம் வெட்டுப்படும். RS விட சின்னது இருக்கல. 2 5ம் பேத்து. அடுத்தது ஆக மேக்சிமம் RQ தான் ஆக பெருசு. ஸோ இந்த இடத்துல போலியான வெப்பமானிட பரப்பளவு ஆக பெருசு. இந்த இடத்துல போலியான வெப்பமானிட, ஏன்னா உண்மையான வெப்பமானி வாசிக்கிறத விட இது வாசிக்கிறது குறைய. இது கூட வாசிக்குதுண்டா இதுல பரப்பு கூட இருந்திருக்கு. ஸோ RQவை விட RQவோட இடத்துல தான் ஆக பெருசு படித்திறன். ஸோ ஆக பெரிய பரப்பு அந்த டைம்ல தான் இருக்கும். RQங்கிற இடத்துல ஆக பெரிய பரப்பு இருக்கும் RQ. ஆகவே முதலாவது வராது, அதுக்கு TU தான் பெருசா இருக்கு. ஸோ அது வராது. மூணாவதா நாலாவதாங்கிறதான் இப்ப பிரச்சனை. ரெண்டுலையுமே RQ தான்
ஆக பெருசு. ஸோ இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கிறது டிஎஸ். டிஎஸ் மட்டும் பார்த்தோம்னா சரி. டிஎஸ்ங்கிறது டிஎஸ் டியூவை விட டிஎஸ் படித்திறன் பெருசு டியூவை விட. ஸோ படித்திறன் பெருசுண்டா டிஎஸ் பரப்பு தான் பெருசு டியூவை விட. ஸோ 4வது வராது, அதில் சின்னதாரி அவை 3வது தான் விட. இருபத்தஞ்சாவது, பூஜ்ஜியம் பாசியில் இருக்கும் ஒரு கொள்கலத்தில் பூஜ்ஜியம் பாசியில் இருக்காம் உள்ள ஒரு பனிக்கட்டி குச்சி உறுதியான விதத்தில் வெப்பம் வழங்கப்படுகின்றது. டி நேரத்திற்கு பின்னர் பனிக்கட்டி குச்சி 100 பாசியில் மொற்றாக கொதிநீராக மாற்றப்பட்டுள்ளது. டி நேரத்துக்கு பிறகு அடைச்சிருக்கின்றா ஃபுல்லா கொதிநீராவே தான் இருக்குது, முற்றாக கொதிநீராவியா மாறிட்டு. T/2 நேரத்தில் கொள்கலத்தில் என்ன இருக்கும் கேட்கார். ஆரம்பத்தில் பனிக்கட்டி எல்லாம் ஃபுல்லா முற்றாக உருவும். ஸோ 3 × 10⁵ மொத்த திணிவு சக. அதுக்கு பிறகு அதோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4 × 10⁻³ பாசி மற்றும் பூஜ்ஜியத்திலிருந்து ஃபுல்லா உருகி நீரா மாறிடும். இந்த டைம்ல இப்போ 0 பாசியில் இருக்கிற நீரா இருந்து 100 பாசியில் இருக்கிற நீரா மாறுற வரைக்கும் இந்த வெப்பம் கிடைக்கும். +m + இப்போ நீராவியா மாறணும் 100 பாசியில் இருக்கிறது. ஸோ 2 × 16m இதான் இது ஃபுல்லா நீராவி இருக்கும். இதுக்கு மொத்தமாக எடுக்கிற நேரம் இதுக்கு டியா. இப்ப இதுக்கு 10⁵m அதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். நான் சும்மா எடுக்கேன். இவ்வளவு ஜூல் சக்தியை கொடுக்கறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். அதாவது நீர் இவ்வளவு ஜூல் சக்தி எடுக்கிறதுக்கு 1 நிமிடம் எடுக்கும்டா 3 தர இவ்வளவு இருக்கு. ஸோ 3 நிமிஷம் எடுக்கும் முதலாவது ஃபுல்லா உருகி முடிக்கிறதுக்கு. அடுத்தது 4 தர 10⁵m. ஸோ அடுத்ததுக்கு 4 நிமிஷம் எடுக்கும். அடுத்ததுக்கு 2 தர 10 + 10⁵m. ஸோ 20 நிமிஷம் எடுக்கும். இதுக்கு மொத்தமா நீராவியா மாறி முடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு மொத்தமாக எடுக்கிற நேரம் 27 நிமிடம். அதான் டி. ஸோ T/2ல என்னென்னாங்க கேட்கார். ஸோ T/2ல 13.5 செகண்ட்ல நிமிடத்தில் என்ன நிலையில் இருக்கும் கேட்கார். ஸோ 3வது நிமிடத்தில் மொத்தமாக நீராக மாறிடும். அடுத்த 4வது நிமிடத்தில் மொத்தமாக 100 பாசிக்கு போய்த்திடும். ஸோ 7 நிமிடம் காணும் அதோட ஆகிறதுக்கு. ஸோ 13.5 நிமிடத்தில் கொஞ்சம் நீராவியும் கொஞ்சம் நீரும் இருக்கும். நீராவி நீரும் ரெண்டும் தொடுகையில் இருக்கும். ஸோ 100 பாசியில் உள்ள நீரும் கொதி நீராவியும் இருக்கும். 5வதோட 25. 26வது, உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு இரும்பு கம்பி ஒரு பித்தளை சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அறை வெப்பநிலையில் கம்பி தளர்ந்தோ தகப்பின் கீழோ இருப்பதில்லை. பித்தளை, இரும்பு ஆகியவற்றின் ஏகபரிமாண விரிகைத்திறன்கள் முறையே 18 தர 10⁻6 + 10 தர 10⁻6 கெல்வினாக இருப்பின் K-1 ஆகும். இரும்பின் யங்கின் மட்டு தந்திரியார் முழு தொகுதியினது வெப்பநிலை ஒரு பாய்ச்சினால் அதிகரிக்கும் போது கம்பியின் மீதுள்ள தகைப்பு. ஸோ இது வெப்பநிலை கூடுதோ, ஸோ இந்த பக்கம் விரியும், இந்த பக்கம் விரியும், இதுவும் விரியும். ஸோ கம்பியால் வர தகைப்பு செங்குத்தா வர விரிவால் மட்டும்தான் ஏற்பட போகுது. ஸோ இதை நான் புறக்கணிக்கேன், இந்த பக்கம் விரிகிறத. கம்பியும் விரியும், பித்தளையும் விரியும், ரெண்டும்
ஸோ கடைசியில் விரிஞ்சது பிறகு எதிர விரிகைத்திறன் கூட, பித்தளோட விரிகைத்திறன் கூட. ஸோ ரெண்டு நீளமும் ஆரம்பத்தில் சமன், இறுதியில் இதை ரெண்டு முனைக்கப்படலை நம்ம கருதினா, பித்தளை இரும்பும் முனைக்கப்படலை. இது இரும்பு, பித்தளோட அல்ஃபா கூட, ஸோ கூட விரியும் இரும்பை விட. ஸோ ரெண்டு இணைக்கப்படலைன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூட விரிஞ்சிருக்கும், இதில் விரிவை விட இதில் விரிவு சின்னது இரும்பு கம்ப்யூட்டர். ஸோ இப்போ பார்ப்போம், இது L0 எடுக்கேன். தகைப்பகார் யங்கின் முட்டாரார் தகைப்பிங்கள் விகாரம். ஸோ தகைப்பு சமன் y தர ஈங்கள் எல், ஆரம்ப நீளத்தின் மேல் ஏற்பட்ட இது நெருக்கலில் நீட்சி. இந்த நீட்சியை கண்டோம்னா சரி. மொத்த நீட்சி எவ்வளோ ஒன்று கண்டோம்டா சரி. ஸோ இதை காண்றதுக்கு இதில் மொத்த நீளத்தை எடுப்போம். ஒரு பாகசி வெப்பநிலை கூடினதுக்கு பிறகு L1 சமன் இரும்புட நீளத்தை மொத்த நீளத்தை L1 எடுக்கேன். L0 1 + 10 தர 10⁶ தர ஒரு பாகசியானது, ஒரு பாகசியத்தான் கூட்டார். ஆகவே L1 சமன் L0 1 + 10 தர 10⁶. L2 பித்தளோட நீட்சி எடுக்கேன். 1 + 18 தர 10⁶. இது பித்தளோட. ஸோ இதில் நீட்சி மொத்த பித்தளோட நீளத்திலிருந்து இந்த இரும்புட நீளத்தை கழிச்சோம்டா இந்த நீட்சி வரும். கழிச்சா 8 தர 10⁶ L0 வரும். ஸோ இங்கே கொண்டு பிரதிட்டோம்டா பைக்கு பதிலாக 30 தர 10⁹, ஈக்கு பதிலாக 8 தர 10⁶, எல்லுக்கு L0 கீழே L0 ஆரம்ப நீளம். ஸோ வெட்டுப்படம் 2.4 தர 15 நியூட்டன் மீட்டர் வர்க்கம் -2. ஸோ முதலாவதோட கொள்ளளவம்சியுடைய சர்வசம கொள்ளளவிகளை கொண்ட ABC எனும் 3 ஒழுங்கமைப்புகள் உரியில் காணப்படுகின்றன. வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது இந்த ஒழுங்கமைப்புகளின் சமவலு கொள்ளளவங்கள். ஸோ தடைக்கு நிகர்மாறா கொள்ளளவு பார்க்கணும். சமாந்தரமாக இருந்தால் கூட்டுப்படம், தொடராக இருந்தால் சமாந்தரம், தடைக்கு சமாந்தரம் எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுக்கணும். ஸோ இது கொள்ளளவும் சமாந்தரம் அறிக்கை. ஸோ தடைக்கு தொடர அறிக்கிற மாதிரி எடுக்கணும். ஆக இதில் 3C, இதில் சியும் 2Cயும் தடை சமாந்தரம் இருந்தால் எப்படி வருமோ அதே மாதிரி வரும். 2C தர சிங்கள் 3C, அப்போ 2 3C. இது C/2 சக C, இது ரெண்டும் சேர்ந்து C/2 மாறும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் கூட்டப்படும் 3C/2. இதில் ஆக சின்னது B, ஸோ B தான் ஆக சின்னது. அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் A. வேறு வரிசையில் குறைஞ்சதுலேருந்து கூட்டினது போகணும். ஸோ சரி, BCA ரெண்டாவது விட 28ஆம் கேள்வி. ABC எனும் 3 தனியாக்கிய கம்பிகளினூடாக சம மின்னோட்டங்கள் I பாய்கின்றன. கம்பி A ஆனது RARஐயும் ஒரு வட்டத்தடவுமாகும். BC ஆகியன முடிவின்றிய நீண்ட கம்பிகளாகும். இவற்றின் பகுதிகள் உருவில் காணப்படுகின்றவாறு RRஐ உடைய வட்டத்தடங்களை ஆக்குமாறு வளைக்கப்பட்டுள்ளன. BA, BB, BB, BC ஆகிய விதிய தடங்களின் மையத்தில் உண்டாக்கப்படும் காந்தப்பாய அடர்த்திகளின் பெருமன்களை குறிக்குமெனின் எது கூட இது பெருசுன்னு இருக்கார். இது எந்த திசையில போகுது, இது எந்த திசையில வருது,
இந்த திசையில் வருது, I இந்த திசையில், இந்த திசையில். ஸோ விளக்கை உள்ளங்கை விதை. ஸோ இந்த பக்கம் டாட். ஸோ இதால் இந்த வளையத்தால் வர்றது டாட். அதே மாதிரி கம்பியால் கீழ் நோக்கி போகிறதால இந்த மாதிரி வரும் வளையும் கந்த பாயம். ஸோ இங்கேருந்து உண்டாகி இங்கே உள்ளுக்கு போகுது. ஸோ இதால் வர்றதும் டாட் தான், கம்பியால் வர்றது. இதுவும் கம்பியால் வர்றது டாட், இந்த மாதிரி போகிறதால. ஆனால் இதுக்கு மாறி வரும். ஸோ இதுக்கு க்ராஸ், இந்த வளையத்தால் வர்றது க்ராஸ். ஸோ இது கழிவடம். ஸோ பிஏ பார்த்தோம்னா நியூ நாட் ஐ ஆங்கிள் 2R ப்ளஸ் நியூ நாட் அது மட்டும்தான். பிபிக்கு பார்த்தோம்னா நியூ நாட் ஐ ஆங்கிள் 2R ப்ளஸ் நியூ நாட் ஐ ஆங்கிள் 2πR. பிசிக்கு நியூ நாட் ஐ ஆங்கிள் 2R ப்ளஸ் நியூ நாட் ஐ ஆங்கிள் 2πR ப்ளஸ் இல்லை மைனஸ். நான் இப்போ நியூ நாட் ஐயை வந்து 30 எடுக்கேன். ஸோ இது 30, இது 2πயை வந்து பைக்கு பதிலாக 3 எடுக்கலாம். 3 சொன்னாலே 3 எடுக்கலாம். ஸோ நியூ நாட் ஐ ஆங்கிள் 2Rக்கு பதிலாக 30 கீழே 3. ஸோ இது ஒரு 10, இது வந்து 30 10. ஸோ பிஏ வந்து 30 சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறது தான். இது பிபி வந்து 40, பிசி வந்து 20. ஸோ ஆக பெருசி பிபி, ரெண்டாவது பிஏ, மூணாவது பிசி, ரெண்டாவது. 29ஆம் கேள்வி. உருவில் காணப்படும் V0 ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய ஒரு பேட்டரியின் வோல்ட் தடவை வகை குறிக்கின்றது. R2 உடன் Vயின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இது தொடர் அறிக்கை. இது இதுக்கு இந்த மாதிரி இந்த இதை எடுக்கலாம். R2, R3, R1, V இப்படியும் எடுக்கலாம். இதை வழங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு குறுக்கியான அழுத்த ஒரு வார்த்தை கேட்கார் VA. ஸோ வீட சமன்பாடு வந்து R2 ப்ளஸ் R3க்கு V0. ஆகவே R3க்கு அவ்வளோ, அதுதான் அந்த V0. ஏண்டா இது 0 0 0 V0 V0, இது V0 V0 தான் R2 R3 பிரிய போகுது. ஆரம்பத்தில் R2 0 எடுக்கணும். R2 0 இருந்தா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வருங்கம்பி. ஸோ R3 குறுக்கையான அழுத்த வருபாடு V0. ஸோ ஆரம்பத்தில் V0ல தொடங்கும். R2 0 இருந்தா V0ல இருக்கும் V. ஸோ 4வது இல்லைண்டா 5வது வரலாம், மற்ற ஒன்றும் வராது. இப்போ 4வது 5வது ஒரே ஒரு வித்தியாசம், 4வது முடிவிலியில் ஒரு பெருமானம் வருது. R2 முடிவிலியா இருந்தா V0க்கு ஒரு பெருமானம் வருது. 5வதுல R2 முடிவிலியா இருந்தா ஒரு இடத்துல கொண்டே சந்திக்கிறது, 0 ஆகுது. இது 0 ஆகுமா இல்லைண்டா ஒரு பெருமானம் வருமானம் கண்டுபிடிச்சோம்டா சரி. R2 முடிவிலி என்றா திறந்த சுற்று. ஸோ R2 முடிவிலி கொண்டு எடுத்தோம்டா இந்த இடத்துல ஒரு திறந்த சுற்று. திரும்ப கூறினா இது R1, இதுக்கு பதிலாக ஒரு திறந்த சுற்று. இது வந்து
R3 இது குறுகியான அடுத்த ஒருபாடு V. இது 0, இது 0, இது V0. இதுக்குள்ளால மட்டும்தான் மின்னோட்டம் செல்லும். முடிவிலிங்கிறதால இதுக்குள்ளால செல்லாது. ஸோ இந்த இடத்துல V0 இருக்கும். ஆனால் இந்த இடத்துல 0, இந்த இடத்துலையும் 0. ஸோ V வந்து 0க்கு போகுது. ஸோ 5வது விட முடிவிலினா அந்த இது கடையில் 1 மில்லியன் எடுத்தீங்கன்னா சரி விட இது ஈஸியாக வரும். 30வது பின்வரும் சுற்றில் பற்றியல் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை உடையன. பின்வரும் கூற்றுகளில் எது சுற்றில் உள்ள மின்னோட்டங்களின் பெருமான்கள் தொடர்பாக உண்மையானது அன்று எது போலன்னு இருக்கார். ஸோ ஆரம்பத்தில் I2 0ங்கிறது 3வது விட எடுத்த உடனே போகலாம். ஏண்டா இங்க இருந்து தான் பிளஸ் இருக்கி 2 திசையிலையும். ஸோ இதுக்குள்ளால மின்னோட்டம் இருந்தே ஆகணும். இருந்தாலும் பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள I1 நாம் இது I1, இந்த இடத்துல I1 வந்து I6 plus I4 ரெண்டா பிரியுது. I2ங்கிறது I5 plus I6 இதுவும் வந்து இதுக்குள்ள சேருது. I3ங்கிறது I5 plus I4 I3 இதுக்குள்ள வந்து I5 ஆகும். இல்லை I4 இந்த பக்கம் வருது, I3 வருது. ஸோ ப்ளஸ் I3 plus I4 தான் I5. இந்த இடத்துல இதுக்குள்ளால கரண்ட் வரும், வந்து இதுக்குள்ளால பிரியும், ரெண்டா சமனா பிரிஞ்சு இதுக்குள்ளால வந்து இதுக்குள்ள வந்துடும். இதுக்குள்ளால போக வேண்டிய தேவையில்லையே, இதுக்குள்ளால போய் சுத்தணுங்கிற தேவையில்லையே. இந்த இடத்துல வருங்காம இருக்கி. ஸோ தடைக்குள்ளால போகாது, இதுக்குள்ளேயே வந்துடும். இதுக்குன்னா இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம KCF விதியை பாய்ச்சி பார்ப்போம். இந்த திசையில இந்த ரவுண்டா பார்ப்போம். V minus V சமன் I4R plus I4R. ஸோ 0 சமன் 2 I4R. ஆறுக்கு ஒரு பெருமானம் இருக்கி. ஆகவே I4 சமன் 0. R 0 அறிக்கையடா. I4ங்கிறது 0. I4 0 இருந்தால் I3 சமன் I1 சமன் I6. ஸோ 5வது சரி. I1 சமன் I3 ஆம். ஓம் உண்மை. ஏண்டா இது வந்து V எடுக்கன், இந்த இடத்த 0 எடுக்கன். இது 0டா ரெண்டும் V தானே. ஸோ இதுவும் 0, இதுவும் இது 0, இது V, இது 0. இப்போ இது தொடரா தானே இருக்கு. ஸோ நான் இதை எப்படி இதையும் இப்படிங்கிறதெல்லாம் படத்தை இருந்த தடையே இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் உண்டு என்ற தொடரா தானே இருக்கு. ஸோ இதுக்குள்ளால I1 இதுக்குள்ளால I3 என்றா V0 சமன் I1 2R, V0 சமன் I3 2R. ஸோ I1 I3 சமன். ஸோ இங்கே பிழையானது வந்து 3வது. I1 7 I6 சரி. I3 சமன் I5. ஓ அதுவும் சரி. ஏண்டா I4 0, I3 சமன் I5. I4 0 சரி. முதலாவது 4வது 2வது 3வது மட்டும்தான் பிள்ளை, மற்றெல்லாம் சரி.